இந்தியா மீது 50% வரி விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். நம்மோடு மேஜர் மதன் இணைப்பில் இருக்கிறார். சீனாவை விட ஜாஸ்தி, பாகிஸ்தானை விட ஜாஸ்தி, வங்கதேசத்தை விட ஜாஸ்தி. உலகத்தில் என்ன நடக்குது? வேர் இஸ் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஸ் ஹெடட்? மிஸ்டர் மதன். பியூரா பாத்தீங்கன்னா ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இப்போ நம்ம அமெரிக்கா மற்றும் சைனா ஒரு 1-2 மாதம் முன்னாடி நடந்ததை நம்ம பார்த்தோம். 50%, பிறகு அடிஷனலா 35%, பிறகு 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 300-400% வரைக்கும் டெய்லி இதே மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்ததை பார்த்தோம். சைனாவும் பதிலுக்கு அவங்களும் ஒரு ரிட்டாலிட்டரி டாரிஃப் அப்படின்றத கொண்டு போனாங்க. பட் அது பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் ஆகல. அதன் பிறகு சைனாவுடைய ரேர் எர்த் மினரல் சப்ளை நிறுத்தப்பட்டுச்சு. பிறகு இவங்க ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்யூஸ் பண்றோம்னு சொன்னாங்க. சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பிரேசில் கூட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. 10% பேஸ் டாரிஃப்ல இருந்து 40% அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக நாங்க சர்சார்ஜ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. பிரேசில்ல நம்ம பார்த்தோம்னா ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஆனாலும் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, முன்னாள் அதிபரை ஜெயில வச்சிருக்காங்க, அதுல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணணும். அமெரிக்காவுடைய சமூக ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பிரேசில்ல, அந்த காரணங்களை கொண்டு. இதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கனடா மேல விதித்த வரிக்கு அடிஷனலா கொடுத்த அந்த டாரிஃப்க்கு அவர் கொடுத்த காரணம் ஃபெனடைல் அப்படின்ற போதைப் பொருள் கனடா மூலியமா அமெரிக்காக்குள்ள வருது அப்படின்ட்டு. சோ எல்லாத்துக்குமே டாரிஃப் அப்படின்றது தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எல்லாத்தையும் பணிய வைக்கலாம் அப்படின்ற ட்ரம்ப் டாக்டிக்ஸ் தான். இது எதிர்பார்த்ததுதான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 50%ல இருந்து 100% ஆக கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நம்ம எடுக்கக்கூடிய நினைக்கிறீங்க நீங்க சைனா எக்ஸாம்பிள் சொல்லும் போது அவங்க ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட்டாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம பலத்தை காமிக்காம இருக்கிறோமோ, அவர் ரொம்ப மியூட்டடா நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதனால அவர் ஏறி அடிக்கிறாரோ? ஆமா, இது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்க அப்படின்னா, அயர்ன் மற்றும் அலுமினியம் எக்ஸ்போர்ட்டுக்கு இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வரிக்கு இந்தியா ரிட்டாலிட்டரி டாரிஃப் நாங்க WTO ரூல் படி பண்ணுவோம் அப்படின்றத இப்ப சொல்லிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றத சொல்லல. என்ன பதிலடி அமெரிக்காவுக்கு வலிக்கும்? நமக்கிட்ட இருக்கிற லெவரேஜ் என்ன இந்த விஷயத்துல? இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பார்மா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவரேஜ்.